ஹாய், நான் தான் உங்கள் திரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தளபதி விஜய் இந்த கை கட்டி மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அது இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் அதை வச்சு ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஏன் அவர் விஜய் அப்படி மன்னிப்பு கேட்டார், எதுக்கு அந்த மாதிரி வீடியோ போட்டார், உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், பட் முழுசாக உங்களுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த வீடியோ பற்றி தான், அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தலைவா திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால தமிழகத்தில் ரிலீஸ் ஆகலை. ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு விஜய்க்கு சொல்லப்போனால், இப்போது டிஎம்கேவை விஜய் ரொம்ப எதிர்க்கிறாரு. பட் இதுக்கு முன்னாடி ஒரு 2010 இந்த சுறா படம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயும் ஒரு டிஎம்கே ஆதரவாளர் தான் ஓரளவுக்கு. இந்த கலைஞருக்கு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, அந்த மாதிரி நிறைய விழாலலாம் கலைஞருக்காக போய் பேசியிருக்காரு, நிறைய விஷயத்தில் கலந்துருக்காரு. பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாலேயே கலைஞர் அவர்களுக்கு வந்து ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயே சொல்லியிருப்பார். கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். பட் இப்போ அவர் எதிர்க்கிறார். ஏன்னா ஒரு சில விஷயம்லாம் அது நடுவில் நடந்துச்சு. எங்கே நடந்துச்சுன்னா, இந்த சுறா படம் வந்த டைமில் தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. டிஎம்கேக்கும் விஜய்க்கும் உண்டான கிளாஷ் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. எப்படின்னா, இந்த சுறா படம் வந்தப்போ வந்துட்டு சுறா படத்துக்கு கீழே வந்து தி லீடர்னு ஒரு டேக் இருக்கும், லைன். அந்த லைனை வந்துட்டு அப்போது ஆட்சியில் இருந்தவங்க வந்து டிஎம்கே தான். கலாநிதி மாறன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த படத்தை வேணும்னே வாங்கி கீழே இருந்த அந்த லீடருன்ற டேகை தூக்கிட்டு வெறுமனே சுறான்னு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கான அவங்க சொன்ன காரணம் என்னென்னா, விஜய் போய் கேட்டதுக்கு அவங்க சொன்னது என்னென்னா, எங்கள் கலைஞர் மட்டும்தான் தலைவர், நீங்களாம் தலைவர் கிடையாது, அதனால தான் நாங்கள் அந்த லைனை தூக்கணும், வேணும்னே இந்த படத்தை வாங்கி அந்த லைனை தூக்கணும் அப்படின்னு சொன்னதில் அப்போவே ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்து விஜய்க்கு இருந்துச்சு. நம்ம இவ்வளோ நாள் டிஎம்கே ஓரளவுக்கு இருந்தோம், டிஎம்கே கலைஞருக்கு நிறையா பாராட்டிலாம் நம்ம பேசணும், பட் இவங்க இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு மனஸ்தாபம் அவருக்கு இருந்துச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் வந்த படம் தான் காவலன். அப்போது அவங்க தான் ஆட்சி காலம், 2011 வந்த படம் அது. அந்த படத்துக்கு வந்த பிரச்சனை என்னென்னா, அப்போது ஆடுகளம், சிறுத்தை, இளைஞன் இந்த மாதிரி நிறைய படம்லாம் ரிலீஸ் ஆச்சு. பட் கலாநிதி மாறன் என்ன பண்ணிட்டாருன்னா, அப்போ அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஆடுகளம் படத்தை வந்து எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் பண்ணோம் நம்ம, ஏன்னா அவங்ககிட்ட தான் தேட்டர் கண்ட்ரோல் இருக்குது, ஆட்சி அவங்களது, தேட்டர் கண்ட்ரோல் அவங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா தேட்டர்லேயும் ஆடுகளம் படத்தை போடுற மாதிரி பண்ணிட்டார் அவர். ஒரு சில தேட்டர் மட்டும்தான் விஜய் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. விஜய் அப்போ ரொம்ப பெரிய ஸ்டார், ஆனால் விஜய்க்கு வந்து தேட்டரே கிடைக்காத மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த கோவத்தில் விஜய் என்ன பண்ணாருன்னா, போய் கேட்டாங்க, பட் அதெல்லாம் எங்களால் முடியாது, எங்கள் ஆடுகளம் படத்துக்கு தான் நிறைய தேட்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமில் தான் விஜய் வந்துட்டு ராகுல் காந்தியெல்லாம் மீட் பண்ணிட்டு வந்தாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு காண்டு இருந்தது. அவங்க டிஎம்கே சைட்லேருந்து ஒரு சின்ன கோவம் இருந்துச்சு விஜய் மேலே. ராகுல்ஜி அவர்கள் தரப்பிலிருந்து என்னுடைய வெல்விஷரும் ஒருத்தர் இருந்தார், அவர் மூலியமாக என்னை மீட் பண்ணணுன்ட்டு ஒரு அழைப்பு. அப்போ விஜய் என்ன பண்ணாருன்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இறந்து போனாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஜெயலலிதாவை போய் பார்ப்போம், இதுக்கு ஒரு பிரச்சனை தீர்த்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள போய் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ஆட்சியில் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், எனக்கு என்ன யூஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்க விஜய் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் நற்பணி இயக்கத்தினர், எங்கள் ரசிகர்கள்லாம் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வைக்கிறோம், நான் ஒரு அறிக்கை விடுறேன், என்னோட ஆதரவு அதிமுகவுக்குன்னு ஒரு அறிக்கை வர, நீங்கள் எங்கள் படத்துக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதேமாரி அவங்களும் ஆட்சிக்கு வந்தாங்க, நினச்ச மாரி விஜய்க்கும் உதவி பண்ணாங்க. பட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் விஜயோட அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, என்னோடய பையன் வந்துட்டு ஒரு அணிலாக இருந்து உதவி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டார். அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஏன்னா விஜயும் என்ன சொன்னார்னா, ஒரு 10 சீட் ஒரு 15 சீட் வந்து கொடுங்க, எங்கள் ரசிகம் பண்ணுற எல்லாருமே உங்களுக்கு பேனர் வைப்பாங்க, கட் அவுட் வைப்பாங்க, உங்கள் கட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்த்து கட்டுறதுக்காக போய் கேட்டார். என் ரசிகர் மன்றத்தை ரசிகர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஓட்டு போட வைக்கிறேன் அப்படி சொன்னதுக்கப்புறம், ஆனால் அதுக்காக ஜெயிச்சாங்களான்னு நமக்கு தெரியாது, அப்படி தான் அவங்க ஜெயிச்சாங்களான்னு தெரியாது. அந்த ஆட்சியில் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் விஜயோட அப்பா வந்துட்டு, என் பையன் மூலமாக தான் அவங்க ஜெயித்தாங்க, ஒரு அணிலாக இருந்து உதவி பண்ணாங்க. இப்போ நிறைய பேர் நம்மளை விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே அணில்னு கூப்பிடுவாங்க தெரியுமா? இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே விஜய் ஃபேன்ஸை மட்டும் தனி அணில்னு கூப்பிடுவாங்க. அது இதுதான் ரீசன். விஜயோட அப்பா வந்துட்டு என்னோடய பையன் தான் அணிலாக இருந்து அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு ஒரு உதவி பண்ணார் அப்படின்னு சொன்னது தான் ஒரு பெரிய, இவ்வளோ நாளாக இன்னி சேர்த்து விஜய் ஃபேன் தான் நானும், என்னை அணில்னு சொல்கிறாங்க. அதுக்கு அணில்னு சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். அந்த வேர்டு வந்து அவங்களால தான் நம்ம ஜெயித்தோம் அப்படின்னு சொன்னது வந்துட்டு ஒரு கோவம் வந்துருச்சு ஜெயலலிதா அவங்களுக்கு, இறந்து போன
முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களுக்கு ஒரு கோவம் வந்தது. ஸோ எங்கேயாவது நம்ம இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சொன்ன அந்த 15 சீட்டு விஜய் ரசிகர் மன்றத்தினருக்கு வந்து கொடுக்குறேன்னு சொன்ன அந்த 15 சீட் எம்எல்ஏ சீட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த ஸ்டண்ட் யூனியனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அதுலேயும் விஜயை வந்து ஒரு 10-20 சீட் தள்ளி தான் உட்கார வச்சாங்க. இதுதான் ஜெயலலிதா அவர்கள் மூலமாக நடந்த 100 இயர்ஸ் சினிமாங்கிற ஃபங்க்ஷன். இதில் விஜய்க்கு நாடக நடிகர்கள் உட்கார இடத்துல தான் விஜய்க்கு சீட்டு கொடுத்தாங்க. முன்னால் ரஜினி, கமல், அஜித் அவங்கெல்லாம் சிம்பு, தனுஷ் கூட முன்னால் ஃபஸ்ட் ரோவில் தான் உட்கார வச்சாங்க. பட் விஜய் மட்டும் நாடக நடிகர்கள் உட்கார இடத்துல உட்கார வச்சு தான் அவமானப்படுத்தினாங்க. அதை பார்த்துட்டு விக்ரம் சார், மனோபால் அவங்கெல்லாம் விஜயை பார்த்துட்டு அவரோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கோம்னு சொல்லிட்டு அவர் கூட வந்து அந்த நாடக நடிகர் உட்கார அதே இடத்துல வந்து அவங்களும் உட்கார்ந்தாங்க. விக்ரமும் மனோபாலாவும் அவங்களுக்கு கண்டிப்பாக அவர் கடமைப்பட்டிருக்கார் விஜய் ரொம்ப பெரிய ஸ்டார் தான் சிம்பு, தனுஷோட. பட் அவங்க எல்லாரையுமே முன்னால் உட்கார வச்சுட்டு விஜய் மட்டும் பின்னால் உட்கார வச்சு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லியாகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் அதில் மௌனம் காத்துட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வந்த படம் தான் தலைவா படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. கீழே வந்து டைம் டு லீட் அப்படின்னு ஒரு வேர்டு போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்த படம் துப்பாக்கி படத்துக்கும் பிரச்சனை பண்ணாங்க. பட் அது அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை ஆகலை. தலைவா படத்துக்கு தான் அந்த ஒரு பிரச்சனை கொடுத்தாங்க. கீழே வந்து டைம் டு லீடை வந்து தூக்கணும். டைம் டு லீடு என்ன வார்த்தை, அதுக்கு அர்த்தம் என்னென்னா தலைமை தாங்கும் நேரம், பதவி ஏற்கும் நேரம்ங்கிற மாதிரி. அது வந்து ஒரு சின்ன கோவம். அது இவர் ஒரு சின்ன நடிகர், நம்ம ஆட்சியில் இருக்கும்போது இவர் எப்படி தலைமை தாங்கும் நேரம்னு ஒரு டேக்லைன் போட்டு படமும் தலைவான்ற பேரோடு தான் வந்திருக்கு. ஸோ அந்த டேக்லைனை தூக்க சொல்லியிருக்காங்க. பட் விஜய் சைட்லேருந்து தூக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தில் முஸ்லீம்ஸ் கான்செப்ட் இருக்கும்ல, ஸோ முஸ்லீம் சைட்லேருந்து தூண்டி விட்டுருக்காங்க. பிரச்சனையை தூண்டி விட்டு இந்த டைம் டு லீடுங்கிற வேர்டை தூக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த வேர்டு தூக்க சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு. அந்த டைமில் படம் வந்துட்டு கேரளா, ஆந்திரா எல்லா ஊர்லேயும் ரிலீஸ் ஆகிடுச்சு. 10-15 நாள் ரிலீஸ் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் படம் ரிலீஸ் ஆகலை. கேரளா, ஆந்திரா ஓவர்சீஸுக்கெலாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த லாஸ்ட் மினிட்ல இந்த ப்ராப்ளம் வந்ததுனால எங்களால் அந்த ரிலீஸை எங்களால் ஸ்டாப் பண்ண முடியல. விஜயோட தலைவா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த டைம் டு லீட், அப்புறம் இந்த முஸ்லீம் பற்றி இருக்கிற சில சீன்ஸ் இதெல்லாம் தூக்கலைன்னா தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி முஸ்லீம் சைட்லேருந்து பிரச்சனை பண்ணுறாங்க. பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லா தியேட்டர்லேயும் பாம் பிளாஸ்ட் நடக்கும். விஜய்க்கு வந்து பாம் பிளாஸ்ட் நடந்தால் விஜய்க்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருவாங்க. அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் கிட்ட இருந்து சில கடிதங்கள், தியேட்டர் ஓனர்ஸுக்கு சில மிரட்டல்கள், இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிங்கன்னா சில ப்ராப்ளம் வரும், அது வரும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இதை யோசித்து தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த டிலே. இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. படம் 10 நாள் தமிழ் ரிலீஸ் ஆகலை. எல்லா ஊர்லேயும் ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆகலை 15 நாள். இதில் என்ன பிரச்சனைனா, திருட்டு விசிட் ரிலீஸ் ஆகிடுச்சு 15 நாள். திருட்டு விசி ரிலீஸ் ஆனதுனால ஏகப்பட்ட பேர் அந்த டைமில் எவ்வளோ பீக்கில் இருந்துச்சுன்னு தெரியும். திருட்டு விசிடி அந்த சிடிலே நிறைய பேர் படத்தை முக்கால்வாசி பேர் பார்த்துறாங்க. இப்போ ஓடிடியில் வரும்போதே டெலகிராமில் நிறைய பேர் ஏற்றி பார்த்துருவோம் அந்த படத்தை. அப்போ சிடியில் எவ்வளோ பேர் வாங்கி பார்த்துருப்பாங்க. ஒரு சிடி 30 ரூபானா எதுக்கு நம்ம தியேட்டருக்கு போனோம், அந்த படமே சிடியில் வந்துச்சு, நம்ம பார்த்துருவோம், படமும் ரிலீஸ் ஆகலை, நம்ம சிடியில் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் படத்தை பார்த்துட்டாங்க. திருட்டு விசிடிகள் வந்துருச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை, தமிழக மக்கள் எனக்காக இந்த படத்தை திருட்டு விசிடியில் பார்க்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி யாராவது பார்த்தாலும் தயவு செஞ்சு அதை அனுமதிக்காதீங்க. ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ பணம் போட்டு இந்த ப்ராஜெக்டை நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு 40 rupees 50 rupeesக்குன்னு இதை வாங்கி பார்க்குறது சட்டப்படி குற்றம் மட்டும் இல்லை, மாரலி ஆல்சோ இட் இஸ் ராங். ஸோ தயவு செஞ்சு அதை நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு பக்கம் பாம் பிளாஸ்ட், இன்னொரு பக்கம் விஜய் படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி ஒரு ஃபேன் இறந்துட்டான். இந்த தலைவா ரிலீஸ்க்கு முன்னாடி என்னுடைய ரசிகர் ஒருத்தர் இழந்த அவருடைய இழப்பு எனக்கு ரொம்ப தெரியும். அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு 15 நாள் படம் ரிலீஸ் ஆகலை தமிழ்நாட்டில். இப்போ விஜய்க்கு என்ன தோணும், படத்தோட ப்ரொடியூசர் அவர் கிடையாது. ப்ரொடியூசர் சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தா 15 நாள் படம் ரிலீஸ் ஆகலை, படத்துக்கு வசூல் பாதிக்கும். படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பாம் பிளாஸ்ட் நடக்கும் தியேட்டரில். பாம் பிளாஸ்ட் அதையும் மீறி ரிலீஸ் பண்ணால் பாம் பிளாஸ்ட் நடந்துச்சுன்னா விஜய்க்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்களும் நடிகராக இருந்து யோசிச்சு பாருங்கள். உங்கள் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த பக்கம் பாம் பிளாஸ்ட்டு, இந்த பக்கம் திரும்பினா 10-15 நாள் படம் ரிலீஸ் ஆகலை. படம் ரிலீஸ் ஆகாமல் திருட்டு விசில் வந்துச்சு, அதுவும் தமிழில்.
தமிழ்நாடு ஃபுல்லாக ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டாங்க. இப்போ விஜய் வந்து என்ன கட்டாயத்தில் இருக்கார், மன்னிப்பு கேட்டே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கார். இப்போ அவர் அந்த வீடியோ போடலன்னா, அந்த வீடியோ போட்டக்கப்போ இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு, அந்த வீடியோ போடலன்னா என்ன ஆகும்? படம் இன்னும் டிலே ஆகிட்டே இருக்கும். படம் முக்கால்வாசி பேர் பார்த்துருவாங்க. ரிலீஸ் ஆச்சுன்னா படமும் ஓடாது. நம்ம தான் படத்தை எல்லாம் பார்த்துட்டோமே, நம்ம இதுக்கு போய் தியேட்டருக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் வந்துடும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் விஜய் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டார். போட்டு நம்ம ஜெயலலிதா அவங்ககிட்டே மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் சாந்தமாச்சுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். இந்த தலைவர் படத்தை பற்றி பேசுகிறதுக்காக அவங்கள மீட் பண்ணக்கும் நிறைய தடவை அப்பாயின்மெண்ட் கேட்டு கூட விஜய் சார் போயிருக்காரு. மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டுருக்குறாங்க. தமிழகத்தையே ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தமிழக மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்கிற அவங்க இந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஜெயலலிதா அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அதுக்கப்புறம் அந்த மன்னிப்பு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓரளவுக்கு ஓடிச்சு. ஏன்னா திருட்டு விசிறி 15 நாளுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இல்லை இதனால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் ஃபேன்ஸ் நம்மளை மாதிரி எல்லாரையும் அணில்னு கூப்பிட்றதுக்கான காரணம், அவர் அந்த மன்னிப்பு வீடியோ போட்டதுக்கான காரணம், இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே தெளிவாக சொன்னேன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து என்ன கண்டென்ட் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.